தமிழகம், புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை நிலவரம் வெளியிடப்பட்டிருக்கு. இதுல அடுத்த 6 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கையை பொறுத்தவரை தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது. அதே மாதிரி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுது. இதன் காரணமா செப்டம்பர் 17ஆம் தேதி தமிழகத்தோட அநேக இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 18ஆம் தேதி வரை நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுடைய ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. செப்டம்பர் 19ஆம் தேதி வரை திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களோட சில இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. செப்டம்பர் 20ஆம் தேதி தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம். செப்டம்பர் 21 முதல் 22ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்துடைய ஒரு சில இடங்கள் புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானதிலிருந்து மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. சென்னை அண்ட் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை 17ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்தோட காணப்படுமா, நகருடைய ஒரு சில இடங்கள்ல லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச வெப்பநிலை 33 to 34 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பார்த்தோம்னா செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள், அரபிக்கடல் பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்திலையும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும். அப்படிங்கிறதுனால மேற்குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறாங்க. வட தமிழகத்துல சில இடங்களிலும் தென் தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியதா சொல்லப்பட்டிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் வட தமிழகத்துல சில இடங்களிலும் தென் தமிழகத்துல ஒரு சில இடங்களிலும் மழை பெய்திருக்கு. புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியதா சொல்லப்பட்டிருக்கு. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலையா மதுரை விமான நிலைய பகுதிகளில் 39.5 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலையா கரூர் பரமத்தியில 21.5 டிகிரி செல்சியஸ் பதிவாகி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை மையம்.